ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பங்குனி உத்திரம்னா என்ன, ஏன் இந்த நாள் அன்னதானம் செய்கிறாங்க, முருகனோட பக்தியின் மகத்துவம் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். ஓகே. தமிழ் மாதமான பங்குனியில் வரும் உத்திரம் நட்சத்திரம் தான் பங்குனி உத்திரம். இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முருகபெருமான் மற்றும் தேவயானி அம்மன் திருக்கல்யாணம் நடந்த நாள். இந்த நாளை திருக்கல்யாண நாள்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், வளம் கிடைக்கும் என்றும் நம்புகிறாங்க. இந்த புனித நாளில் அன்னதானம் செய்வது ரொம்ப பெரிய புண்ணியமாகும். அன்னம் பிரபரமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பசியோடு இருக்கும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா அது கடவுளுக்கே நேரடியாக சேவை செய்கிற மாதிரி. அதனால தான் இப்படி திருவிழா நாட்கள் நீர், மோர், ஜூஸ் பண்ணுறதுக்கு அன்னதானம் எல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அழகாக கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தில் முருகபெருமான படத்தை வச்சு அனைவரும் சேர்ந்து கும்பிட்டு, முருகா நீங்களே வந்து இந்த அன்னதானத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு பக்தியோட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு, பாயசம், சாம்பார், பருப்பு, பரணிக்காய் கூட்டு, மண்டி, வாழைக்காய், அப்பளம் எல்லாமே ஒழுங்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாரம்பரிய செட்டிநாடு சாப்பாடு பார்க்கவே ஆஹா ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே முக்கியமான என்னென்னா, ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த அன்னதானத்தை நடத்துகிறாங்க. பெண்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு ஒற்றுமையாக நிற்கிறது ரொம்ப அழகாக கண்ணு கவரும் காட்சியாக இருக்குது. இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, இது ஒரு உணர்வு, இது ஒரு ஒற்றுமை. முருகப்பெருமான் வந்து முருகன் போற்றி முருகன் போற்றின்னு சொல்லி அரோகர் அரோகரன்னு சொல்லி அன்னதானத்தை நினைக்கிறாங்க. ஊர் மக்கள் அதில் எல்லோரும் சாப்பாடு பரிமாறுறாங்க. ஸ்மைல், சந்தோஷம், அதை பார்த்தா நமக்கே ஒரு நிறைவு ஃபீலிங் வரும். முருகன் பெருமான் கருணையின் வடிவம். அவரை நம்பி வழிபட்டால் எல்லா கஷ்டங்களும் தீரும். இந்த பங்குனி உத்திரம் நாளில் நாமளும் முடிந்த அளவுக்கு நல்லது செய்யலாம். முருகன் அருள் எப்போதும் நம்மளோட இருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். பாய். See you the next video.